இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள்ல தேவனுடைய வார்த்தைகளை பேசும்படி ஆண்டவர் எனக்கு கிருபை செய்ததாய் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்ம வார்த்தைக்காய் கடந்து போவோம். இந்த நாள்ல நம்ம வார்த்தையை முதலாவது நம்ம படிக்கிற வசனத்தை முதல்ல படிப்போம், அப்புறம் வார்த்தைக்காக கடந்து போவோம். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. யோவான் 8:32. அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அல்லேலூயா. அப்போ சத்தியத்தையே அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். தலைகளை சாய்த்து நாம் ஜெபிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக, நம்முடைய உயிர் தெழுந்த அக்கினி இறங்கும்படி ஜெபிக்கிறப்பா. நம்முடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும். அடையாள மரத்தை நீங்க பேசுங்க, சுயம் ஒன்றும் வெளிப்படக்கூடாது அப்பா. நம்முடைய வார்த்தைகள் மாத்திரம் வெளிப்படட்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும் என்று சொல்லியிருக்கிறீர்களே, அந்த சத்தியம் அநேகரை விடுதலையாக்க மனம் திரும்ப தன் குற்றங்களை ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே மறந்து திருப்பி உண்மையாய் உமக்கு ஊழியம் செய்ய ஆண்டவரே உம்மை பற்றி கொள்ள உதவி செய்வீராக. தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். இந்த வார்த்தைகள் தடை செய்யற பொல்லாத கிரிகள், வான மண்டல பொல்லாத சேனைகளை நர்சாகி இயேசுவின் நாமத்தால கட்டிந்து வெளியேறும்படி ஜெபிக்கிறோம். வார்த்தை இருதயத்தில் எடுத்து போடுங்க. அந்த பிசாசை இயேசுவின் நாமத்தால வெளியேறும்படி கட்டளை கொடுப்பான். வார்த்தைகள் வெளிப்படட்டும். ஆவியானவர் பேசுவீராக. தேவனுடைய மகிமை வெளிப்படும். நர்சாகி இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இந்த நாள்ல வார்த்தைக்காய் நம்ம கடந்து போவோம். இந்த நாள்ல ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். இந்த வார்த்தை முழுக்க முழுக்க எனக்கான வார்த்தை என்று நான் விசுவாசிக்கிறேன். அது உண்மை என்று நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். ஆவியான் என்னோடு பேசின வார்த்தை உங்களோடும் பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அநேகர் ஊழியத்துக்காக கர்த்தருக்காக எதையாவது ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தை கண்டிப்பா உங்களோடு பேசும். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை பேசி உரைத்திருக்கிறார். இந்த வசனம் என்னோடு பேசியிருக்கிறது. கர்த்தர் இந்த வசனத்தை என்னை கொடுத்து இதுக்கான காரியங்களை வாய்க்க செய்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். ஆவியானவர் நம்மளோடு பேசுவாராக. என்ன வசனம் கேட்டீங்கன்னா, 1 22 அதிகாரம் 16 வசனத்துல எனக்கு கொடுத்த வார்த்தைகள். அல்லேலூயா. முதல்ல படிக்கிற வசனத்தை முழுமையா படிக்கிற. அதுல நீ எழும்பிக்க காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருப்பாராக என்றான். அல்லேலூயா. இந்த வசனம் என்னோடு பேசினது. இந்த வசனத்துல சொல்லப்பட்ட வார்த்தை நீ எழும்பிக்க, முதல்ல நீ எழும்பிக்க காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருப்பாராக என்றான். இந்த வசனம் யாருக்கு சொல்லப்படுகிறதுனா, தாவீது சாலோமோனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இது. அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இந்த முழுமையா அந்த வசனத்தை நான் படிக்கிறேன். பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் கணக்கில்லை, நீ எழும்பிக்க காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருப்பாராக என்றார். இதுல சொல்றாரு, தாவீது சொல்ற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, சாலோமோனுக்கு சொல்ற வார்த்தை பொன்னு வெள்ளி வெண்கலம் இரும்பு இதெல்லாம் கணக்கு இல்லாம நம்ம கிட்ட இருக்குது. ஒரு ஆலயத்தை கட்ட கணக்கில்லாத வெள்ளியும் பொண்ணும் வெண்கலமும் இரும்பு நம்ம கிட்ட இருக்குது. இது இருந்தா மாத்திரம் போதாது, இத கட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உனக்குள்ள வரணும். அதனால முதல்ல நீ எழும்பிக்க காரியத்தை நடப்பி, நீ முதல்ல எழும்பிக்கணும். நீ முதல்ல இதை நினைக்கணும், இதை செயல்படுத்தணும். உனக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கணும். நீ எழும்பிக்க நடப்பி கர்த்தர் உன்னோடு இருப்பார் என்றான். அப்போ நம்ம தேவனுக்காக ஊழியம் செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரிக்கான வார்த்தைகள். நம்ம ஆலயத்துக்கு கடந்து போற ஏதாவது தேவனுக்கு செய்யணும், ஏதாவது பண்ணணும், நம்ம ஊழியம் உண்மையா செய்யணும் அப்படி நினைக்கிறவங்களுக்கான வார்த்தை, அது எனக்கான வார்த்தையும் கூட. அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. தேவனுக்காக ஏதாவது செய்து நினைக்கிற நீங்க, தாவீது ஆண்டவர் மூலியமா நமக்கு வெளிப்படுத்தின வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ எழும்பிக்க காரியத்தை நடப்பிக்க. முதல்ல நீ எழும்பிக்க, தேவனுக்காக நீ எழும்பிக்க காரியத்தை வாய்க்க பண்ணு. அதுக்காக நீ என்ன செய்யணும்? தேவனுக்காக நான் எழும்பணும், அதுக்கு நான் என்ன செய்யணும்? எதை விடணும், எதை நம்ம சேர்த்து கொள்ளணும், எதோடு நம்ம இருக்கணும், அதை நீ முதல்ல நடப்பிக்கணும். நமக்குள்ள கெட்ட காரியங்கள்லாம் விடணும், தேவையில்லாத எண்ணங்கள்லாம் விடணும், கோபங்களை விடணும். அல்லேலூயா. நமக்குள்ள இச்சைகளை நம்ம விடணும், இதெல்லாம் விடணும். அப்ப சேர்த்துக் கொள்வது ஜபத்துல நிலைத்திருக்கணும், அதை நமக்குள்ள சேர்த்துக்கணும். தேவனை நல்லா ஆராதிக்கணும், அதை சேர்த்துக் கொள்ளணும். நமக்குள்ள ஒரு வைரகம் உண்டாகணும், தேவனுக்காக ஏதாவது செய்யணும், இதெல்லாம் நமக்குள்ள சேர்த்துக் கொள்ளணும். அப்போ எதை சேர்த்துக் கொள்ளணும், எதை விடணும், அதுதான்
தாவீது தன் மகனாகிய சாலோமுக்கு சொல்றார், அல்லேலூயா, நீ எழும்பிக்க காரியத்தை நடப்பி. முதல்ல நீ எழும்பிக்க காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோடு இருப்பார். அப்போ நாம எழும்பிக்க நடப்பிக்க ஒரு காரியத்தை வாக்கியம் நம்ம ஏதாவது செய்யணும்னு அந்த எண்ணத்தோடு நம்ம செயல்படும் போதுதான் கர்த்தர் நம்மோடு இருப்பார். அல்லேலூயா. இது தாவீது இடத்துல தேவன் சொல்லல எனக்கு ஆலயத்தை கட்டணும்னு. ஆனா தாவீதுக்குள்ள ஒரு எண்ணம், என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஆண்டவருக்காக ஆலயத்தை கட்டணும், ஏதாவது செய்யணும், ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டணும், ஆண்டவர் அந்த ஆலயத்தை இருக்க செய்யணும், அது அநேகர் போய் அந்த ஆலயத்தை தேவனை பணிந்து கொள்றோம், நானும் பணிந்து கொள்ளுன்ற ஒரு எண்ணம் தாவீதுக்குள்ள இருந்தது. அப்போ தாவீது என்ன பண்றான்னா, ஆண்டவர்கிட்ட முறையிடுகிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, நமக்காக ஒரு ஆலயத்தை கட்டணும் ஆண்டவரே, அப்பா அதுக்கான காரியத்தை வாய்க்க செய்யுங்கப்பா. தாவீது அந்த ஆலயத்தை கட்டணும்னா அவர் போய் கட்டி இருக்கலாம். ஆனா தாவீது ஆண்டவரிடத்துல கேட்கிறார், ஆண்டவரே நான் அந்த ஆலயத்தை கட்ட போறேன், அவரிடத்துல பொண்ணு வெள்ளி எல்லாமே அதிகமா இருக்கு, அதுக்கு தேவையான காரியம் எல்லாமே சேர்த்து வைத்திருக்கார். ஆனாலும் ஆண்டவரிடத்துல போய் முறையிடுகிறார், ஆண்டவர் நான் என்ன செய்யணும்? அதுதான் காரியம், அதுதான் தேவனிடத்துல முறையிடுவது, அதுதான் தேவனிடத்துல கேட்டு செய்வது, அதுதான் விசுவாசம், அதுதான் கிரியுள்ள விசுவாசம். தேவனுக்காக செய்ய நினைக்கிறவர்கள் தேவனிடத்துல நான் என்ன செய்யணும், நான் செய்ய போறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அங்க தாவீது அங்க கேட்கும் போது தாவீதத்துல ஆண்டவர் பேசுறாரு, வா, நீ அநேக ரத்தம் சிந்திட்ட, எனக்காக மிகுதியான ரத்தத்தை சிந்திட்ட, நீ வேண்டாம், உடைய மகன் சாலோமன் என்ற, இது எப்படி ஆண்டவர் சாலமன் பிறக்காதக்கு முன்பாக இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். சாலமன் உனக்கான ஒரு மகன் பிறப்பான், சாலமன், அவன் கட்டுவான், அவன் காலத்துல யுத்தமே இருக்காது என்று ஆண்டவர் சொல்றார். அதனால ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவர் கேட்டு கீழ்ப்படிந்து அதுக்கப்புறமா சாலமன் பிறக்கும் போது சாலமன் இடத்துல அந்த ராஜா பதவி அவன் மேல அபிஷேகம் பண்ணும் போது ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவர் நினைவு கொண்டு, ஆண்டவருக்காக நீ ஆலயத்தை கட்டணும்பா அப்படின்னு சொல்லி சாலோமன் கிட்ட தாவீது சொல்றாரு. அதனால தாவீது அங்க சொல்லும் போதுதான் சொல்றாரு, நம்ம இடத்துல பொன்னும் வெள்ளியும் வெங்கலமும் இரும்பும் கணக்கு இல்லாம இருக்குது, ஆனா இதெல்லாம் இருந்தா மாத்திரம் போதாது, நீ எழும்பிக்க காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோடு இருப்பார். இதெல்லாம் இருந்தா மட்டும் கட்ட முடியாது, இதை கட்டுன்ற ஒரு எண்ணம், ஒரு வைரேகம் உனக்குள்ள உண்டாகணும். இந்த வைரேகம் உனக்குள்ள உண்டாகும் போதுதான் ஆண்டவர் உன்னோடு இருந்து அதை செயல்படுத்துவார் என்று தாவீது சாலமனுக்கு அழகாய் சொல்லியிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, சகோதரி சகோதரர்களே, நம்ம தேவனுக்காக ஏதாவது செய்யணும், ஆலயத்துக்கு ஓடுறோம், தேவனுக்காக ஏதாவது பண்ணணும்னு ஊழியர்கள் அநேக சகோதரிகள் அநேக சகோதரர்கள் தேவனுக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தை நமக்கு தெளிவா சொல்லுகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும், ஊழியம் செய்யணும், ஏதாவது பண்ண நினைக்கிற நீங்க முதல்ல நீங்க எழும்பிக்க காரியத்தை வாக்கிய பண்ணணும். நீங்க முதல் தேவனுக்காக எழும்பிக்கணும். அதுக்காக அநேக தடைகள் வரும், அநேக போராட்டங்கள் நிந்தைகள் வரும், அதை தாண்டியும் நீங்க எழும்பிக்க, கர்த்தருக்காக எழும்பிக்க காரியத்தை வாய்க்க செய்யணும். அதுதான் தாவீது சாலோமுக்கு சொன்ன வார்த்தை, அது நமக்கான வார்த்தை. நாம கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும். நான் கூட தேவனுக்காக அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் நினைத்தது உண்டு, ஆனாலும் கர்த்தருக்காக எழும்பிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வரணும். அதுக்காக நான் எண்ணத்தை விடணும், நான் எதை சரி செய்யணும், நான் எதுக்கு வரணும், ஜபத்துல நிலைத்திருக்கணும், தேவனுக்கு பயந்து இருக்கணும்ன்ற எண்ணத்தை தேவன் எனக்கு நினைவு ஊட்டினார். அதனால்தான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஊழியத்தை செய்யுங்க, காலத்துக்கும் நம்ம இப்படியே செஞ்சுட்டு போயிடலாம், இப்படியே இருந்துட்டு போலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம மேல வைத்திருக்கிற திட்டங்களை நம்ம கொண்டே நிறைவேற்றும்படி தேவனிடத்துல நம்ம மன்றாடி அந்த கட்டளைகளை நம்ம பற்றி கொண்டு நம்ம மேல வைத்த திட்டங்களை நாம நிறைவேற்றணும். அல்லேலூயா. அப்படி நிறைவேற்றாத போனால் ஆண்டவர் தனக்குள்ள இருக்கிற நமக்குள்ள இருந்த வைரேகம் நமக்குள்ள இருந்தது, நமக்கு எழுந்துக்க பிரகாசிக்க முடியாத போனால் நம்மளை விட்டு வேற ஒருவரை வைத்து அதை நிறைவேற்ற செய்வார் கர்த்தர். அல்லேலூயா. நம்ம நிறைய பேர் நம்ம பயத்துல நல்லா படித்திருக்கோம், நம்ம சில விஷயங்களை சரியாக புரிந்து கொள்வது. ஆண்டவர் சொல்றாரு, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். நம்ம நினைக்கிறோம் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்றாரு. ஆண்டவரே உங்களுடைய ஆவியை என் மேல ஊற்றுவாரு, நம்ம ஆண்டவர் ஊற்றுவாரு என்று நம்ம அநேகர் நினைத்துக் கொள்கிறோம். ஆனா அந்த வசனத்தை நம்ம சரியாக படிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னொரு இடத்துல சொல்றாரு, வாஞ்ச உள்ளம் மேல என் ஆவியை ஊற்றுவேன். அப்போ மாம்சமான யாவர் மேலும் அவர் ஆவி ஊற்ற அவருடைய வல்லமையே நம்ம மேல அவர் அனுப்ப அவர் ஆயத்தமா இருக்கிறார். அவர் அபிஷேகம் நம்ம மேல அனுப்ப அவர் ஆயத்தமா இருக்கிறார். அவர் அதிகாரங்களை நமக்கு கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். அத யார் வாஞ்சியா இருக்கிறானோ,
அவன் மட்டும் தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும் அவர் ஊற்ற வல்லவரா இருக்கிறார். அந்த மாம்சமான யார் வாஞ்சியா இருக்கிறார்களோ அவர்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வாஞ்சி உள்ளவர்களா இருக்கணும், தேவனுக்கு ஏதாவது செய்யணும், ஊழியம் செய்யணும். நீங்க எதையுமே செய்ய ஒரு வாஞ்சி உங்களுக்குள்ள, அதுக்கான காரியங்களை நடப்பித்தால போதும். ஆண்டவர் அதுக்கு தேவைகளை உங்களுக்கு சந்தித்து அந்த காரியங்களை வாய்க்க செய்து உங்களை கொண்டு பயன்படுத்துவார். அல்லேலூயா. நீங்க கொஞ்சம் இருந்தாலும் போதும், ஒரு 10% இருந்தா போதும், 100% ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு போவார். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். நீங்க எழுந்துக்கணும். அதுக்காக அந்த காரியத்தை வாய்க்க செய்யறதுக்காக நீங்க முதல்ல நடப்பிக்க நீங்க எழுந்துக்கணும். ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும், நான் செய்யணும் செய்யணும்னு சொல்லிட்டு சும்மா நாள சொல்லி கொண்டு இருப்பதில்லை. எழுந்துக்கணும். விசுவாசம் இருக்கிறது, அது நல்ல விஷயம். ஆனா கிரியில விசுவாசம் செத்தது. நீங்க கிரிய இருக்கணும், உங்களுக்குள்ள கிரிய செயல்படணும். கிரிய செயல்படும் போதுதான் தேவன் உங்களுக்குள்ள செயல்படுவார். நான் விசுவாசத்துல சொல்லிக் கொண்டே இருந்தா அது காலம் முழுவதும் அப்படியே இருக்கணும். நிறைய பேர் நான் சில பேரை நான் கேட்டு இருக்கிறேன், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் 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 சொல்லி சொல்லியே ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார் சொல்லி சொல்லியே நான் காத்திருக்கிறேன்னு சொல்லி சொல்லியே காலத்தை கடந்து போக செய்திருக்கார். அநேகர் மரித்தும் போயிருக்கிறார்கள், தேவனுக்கு ஒன்றும் செய்ய முடியாம. ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ எழுந்து நடப்பித்தாலே போதும். நீ எழுந்து கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும் சொல்லி அந்த காரியத்தை நடக்க செய்தாலே போதும், ஆண்டவர் உன்னை கொண்டு பயன்படுத்துவார். நீ காத்திருக்க நாட்கள் தேவையில்லை. தேவனுடைய அபிஷேகம் பெற்று, தேவனுடைய வல்லமை நீ பெற்றுக்கொண்டு தேவனுக்காக ஏதாவது செய்யணும், நீ நடக்கும் போது அந்த காரியத்தை நீ வாய்க்க செய்யும் போது கர்த்தர் உன்னை கொண்டு பயன்படுத்துவார். உனக்காக அநேக காரியங்களை செய்ய ஒரு வல்லவரா இருக்கிறார். தேவன் மேல இருந்து கீழே பார்க்கிறா, என் மனுபுத்திரர்கள் யாராவது எனக்காக ஏதாவது செய்வார்களா, அவங்களுக்கு நான் செய்வனா, அவங்களை நான் உயர்த்துவனா, அவங்களை கொண்டு பயன்படுத்தினான்னு ஆண்டவர் மேலிருந்து மனுபுத்திர நோக்கிறவரா இருக்கிறார், பார்க்கிறவரா இருக்கிறார். அப்போ நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம கர்த்தருக்கு ஏதாவது செய்யணும் முதல்ல எழுந்துக்கணும். தேவனுக்காக நீங்க காரியத்தை வாய்க்க செய்யணும். அப்ப கர்த்தர் உங்களோடு இருப்பார். அதனால்தான் தாவீது தெளிவா சொல்றாரு, நீ எழும்பிக்க காரியத்தை நடப்பி. முதல்ல நீ எழும்பிக்க காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோடு இருப்பா. அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு இருக்கணும்னா நீ முதல்ல எழும்பி காரியத்தை வாய்க்க. அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படி செய். ஒரு போராட்டம் வருதா, பின்மாற்றத்துக்கு போவாத. ஒரு பிரச்சனை வருதா, ஆனா அப்புறம் பாத்துக்கலாமான்னு பின்மாற்றத்துக்கு போவாது. சாப்பாடு இல்லாத ஒரு கஷ்டம், வேலை இல்லாத கஷ்டம், பணம் இல்லாத கஷ்டம், வியாதி, போராட்டங்கள் எப்படி வருதா, இதுக்காக நீ பின்மாற்றத்துக்கு போவாத. எழுந்து நில்லு, நீ பிரகாசிக்க பிறந்தவன், நீ பிரகாசி. மகளே நீ பிரகாசி, மகனே பிரகாசி. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ நீ எழுந்து கொள்ளும் போது கர்த்தர் உன்னை கொண்டு காரியத்தை வாய்க்க செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நாம மையப்படுவதாக. ஒரு வைரேகியமா இருந்த மனுஷனை குறித்து அவரிடத்திலிருந்து அந்த வைரேகியம் போன பிறகு கர்த்தர் எப்படி ஆளை மாற்றுகிறார் என்று நான் வேதத்திலே உங்களுக்கு தெளிவாக ஒரு வசனத்தை படித்து உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற தேவனா இருக்கிறார். அப்போ வாஞ்ச உள்ள மேலதான் ஆவியை ஊற்றுவார், வாஞ்ச உள்ளவனை தான் எழுத்து பயன்படுத்துவார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. முதல்ல நீங்க எழும்பிங்க, கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் பேசுகிறார். யாரு கேட்டா எலியாவை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல உங்களுக்கு நான் படிக்கிறேன். 16வது வசனத்தை உங்களுக்கு சொல்றேன். பின்பு இம்சோனின் குமாரனாகிய யோகாவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மேக்கோலா ஊரானாக சப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. அல்லேலூயா. இந்த வார்த்தையை எலியா கிட்ட சொல்றார். இந்த வார்த்தையை ஏன் சொன்னார் ஆண்டவர் என்று நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். வார்த்தை படிக்கும்போது என்ன மிஸ்டேக் தான் மன்னிங்க, எனக்கு தமிழ் படிக்க வராது. தேவனுடைய வார்த்தையை படித்து, வேதங்களை படித்து தான் நான் பைபிளை படிக்க கற்றுக்கொண்டேன். கர்த்தரே உங்களை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தர் நாம மையப்படுவதாக. இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு தெளிவா படிக்கிறேன். எலியாவை குறித்து நம்ம எல்லாம் தெரிஞ்சு கொண்டிருக்கோம். எலியா ஒரு பயங்கரமான ஒரு தீர்க்கதரிசி. இல்லையா? கர்த்தர் நாம மையப்படுவதா. எலியா போல ஒரு வல்லமை உள்ள தீர்க்கதரிசி. அவர் எப்படின்னு கேட்டா மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பின ஒரு தீர்க்கதரிசி. அல்லேலூயா. மழையை பெய்யும்படி கட்டளை கொடுக்கிற ஒரு தீர்க்கதரிசி, மழையை நிற்கும்படி கட்டளை கொடுக்கிற ஒரு தீர்க்கதரிசி, வல்லமை உள்ள தீர்க்கதரிசி. அல்லேலூயா. அநேகரை அதாவது வெட்டி போட்டாரு. தேவனோட ஒரு பக்கம் ஃபுல்லா பாகாலுடைய தீர்க்கதரிசிக்கிறாங்க, இங்க தேவனுடைய தனியா நின்று அவங்க வர வைக்கும்படி அந்த பலிப்பிடத்தை அவர் அக்கினி வந்து பத்திக்க உள்ளபடி அவங்க பல பேர் கும்பிடுறாங்க. அநேகர் அவங்க மோலாடி எல்லாமே பண்றாங்க. அப்போ நீங்க இவருக்கு அங்க கிண்டல் பண்றாரு, அவர் தூங்கிட்டு இருப்பா,
நல்ல ஜோரா அடி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி அவங்களை வர வச்சு, இவர் தனிமையா நின்று தேவனிடத்துல மன்றாடி அங்க அக்கினி வர வச்சு அங்க அந்த இடத்துல அற்புதங்கள் செய்து அங்க இருந்த அநேகர், அதாவது புறஜாதி மக்கள் தேவனை விட்டு விலகி இவங்க தான் தேவன் சொன்னவங்களை அநேக கொன்று போட்டவர் தனியா நின்று அவ்வளவு வைரேகம் உள்ள ஒரு மனுஷன், அல்லேலூயா, வல்லமை உள்ள ஒரு மனுஷன் எலியா, அல்லேலூயா, தேவனுக்கு மிகவும் வைரேகமாக ஊழியம் செய்த ஒரு மனுஷன், அல்லேலூயா. இந்த வசனத்தை உங்களுக்கு தெளிவாக சில வசனங்கள் நான் படிக்கிறேன். நீங்க வீட்டுல ஃப்ரீயா இருக்கும்போது 19ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தை முழுமையா படிங்க, உங்களுக்கு புரியும், அல்லேலூயா. நான் 10ஆவது அதிகாரத்துல இருந்து உங்களுக்கு படித்து சொல்ல பிரயாசப்படுகிறேன். கர்த்தர் நாமம் மையப்படுவதாக. அப்போ அங்க எலியா போயிட்டு ஒரு குகைக்குள்ள மறைந்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல சூரச்செடி கீழே படுத்திருக்கிறாரு. அப்ப தேவ தூதர்கள் வந்து அவரு தட்டி அப்பமும் ரசமும் கொடுக்குறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க. அவர் நல்லா புசிக்கிறார். திருப்பி தட்டி அவர் தேவ தூதர் சொல்ல, நீ போகுவது வெகு தூரம் பா, அதனால சாப்பிட்டு நீ ரெடியாருன்றாரு. சாப்பிட்டு 40 பகல் நடந்து ஊருக்கு கடந்து போகிறாரு. அந்த இடத்துல போனா ஜனங்க தேவனுக்கு பயப்படாத ஜனங்களா இருக்கிறாங்க. அவருக்கு என்ன பண்ண, தீர்க்க தரிசிகள்லாம் வெட்டி போடுற ஜனங்களா இருக்கிறாங்க. அதனால இவரு பயந்து ஒரு வைரேகம் உள்ள மனுஷன், தேவனுக்காக எழுந்த மனுஷன், இவருக்குள்ள ஒரு பயம் தட்டி ஒரு குகைக்குள்ள போய் மறைந்து கொள்கிறார். அப்போது அங்க என்ன பண்றாருன்னா, ஒரு வசனத்தை சொல்லப்படுகிற பாருங்க, 10ஆவது வசனத்தை நான் படிக்கிறேன். அதற்கு அவன், சேனைகள் தேவனாகிய கர்த்தருக்கு மிகவும் பக்தி வைரேகம் உள்ளவனாய் இருந்தான். எப்படி இருந்தானா, மிகவும் பக்தி வைரேகம் உள்ளவனாய் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிப்பிடங்களை இடித்து பட்டயத்தால் தீர்க்கதரிசிகளை பட்டயத்தால் கொன்றார்கள். நான் ஒருவர் மாத்திரம் மீதியாக இருக்கின்றேன். என் பிராணத்தை வாங்க தேடுகிறார்கள் என்றான். இங்க என்ன சொல்றாருன்னா, இவரு ஒரு புகைக்குள்ள பூந்து ஒளிந்திருக்கிறார். புகைக்குள்ள ஒளிந்துக்கிட்டு ஆண்டவர் சொன்ன, நான் மிகவும் பக்தி வைராகமா இருந்தேன், ஆனா உம்முடைய இஸ்ரவேல் ஜனங்கள் உம்முடைய கற்பலைகளை தள்ளி விட்டார்கள், பலிப்பிடங்களை இடித்து விட்டார்கள், பட்டயத்தினால தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் கொன்று போட்டார்கள் என்று சொல்றார். நான் ஒருத்த மட்டும் மீதி இருக்கிறேன் அப்படின்னு அங்க சொல்றாரு. அப்போ தேவன் அங்க பேசுறாரு ஒரு இடத்துல, அல்லேலூயா, கர்த்தர். அப்போது அவன், நீ ஆண்டவர் சொல்றார், அப்போது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்போது இதோ முன்பாக பர்வதங்களை பிளக்கமும் கண்மலையை உடைக்கமான பலத்த அந்த காற்றினால் கர்த்தர் இருக்கவில்லை. கர்த்தருக்கு பின்பு அதற்கு பின்பு பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சிக்கு கர்த்தரும் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின்பு அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின்பு அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டதும் தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபின் வாசலில் நின்றான். அப்போது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கின்ற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. கர்த்தர் நாமம் மையப்படுவதாக. முதல்ல எலியா சொல்றாரு. ஆண்டவர் கேட்கும் போது எலியா என்ன சொல்றான்னு கேட்டா, அப்போ ஆண்டவரே, நான் உனக்கு பக்தி வைராகமா இருந்தேன், ஆண்டவரே உனக்கு உண்மையா இருந்தேன், ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் உமக்கு எதிராக கட்டளைகளை தள்ளிவிட்டு, ஆண்டவரே உங்களுடைய பலிப்பிடங்கள்லாம் இடித்து விட்டு தீர்க்கதரிசிகள்லாம் பட்டயத்தால கொன்று போடுறாங்க அப்படின்னு அங்க எலியா ஆண்டவர்கிட்ட முறையிடுறார். ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அந்த இடத்துல ஒரு புயல் காத்த வர வைக்கிறார். நல்லா யோசிங்க, இங்க ஏன் புயல் காத்து வர வைக்கணும்? ஆண்டவர் புயல் காத்த வர வச்சு, அதுவும் பருவதங்கள் உட்டையும்படி மழை 2ஆ போற மாதிரி ஒரு புயல் காத்தான். அந்த அளவுக்கு ஒரு புயல் காத்து வருகிறதாம். அந்த புயல் காத்துல கர்த்தர் இல்ல, ஆனா அந்த புயல் காத்த அங்க வர வைக்கிறார். இரண்டாவது என்ன பண்றான்னா, பூமி ஒரு அதிர்ச்சி, பூமி அப்படியே ஒரு அதிர்வு உண்டாகுது. அந்த அதிர்வு அங்க ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், ஆனா கர்த்தர் அங்க இல்ல. அப்புறம் ஒரு அக்கினியை உண்டாக்குறார். அந்த அக்கினி, அவன் எலியா இதெல்லாம் பாக்குறாரு, ஒரு அக்கினியை உண்டாக்குறார். அந்த அக்கினியில கர்த்தர் இல்லை, ஆனா ஒரு மெல்லிய சத்தத்தினால ஆண்டவர் பேசுறாரு. அதுக்கப்புறமேட்டு இவர் என்ன பண்றாருன்னா, ஒரு சால்வை எடுத்து முகத்தை மூடிக்கொண்டு கெபிக்கு வெளியே வரார். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இந்த 3 விதமான காரியங்களை அங்க எலியா முன்பு செய்யணும்?
முதல் ஆண்டவர் கேட்டார். ஆண்டவர் கேட்டதுக்கு இவர் இப்படி எல்லாம் சொல்லிட்டு, ஆண்டவரே இஸ்ரவேல் சரியில்லை, அவங்க உங்க கட்டளையை கை கொள்ளல, கட்டளையை கீழே தள்ளிட்டாங்க, அவங்க என்ன பண்றாங்க, பலிபடத்தெல்லாம் இடிச்சு போட்டாங்க, ஆண்டவரே தீர்க்கதரிசியெல்லாம் பட்டயத்தால கொன்று போட்டாங்க, ஆண்டவரே நான் ஒருத்தமா தான் மீதி இருக்கிறேன், எனக்கு பயமா இருக்கு, ஆனா நாங்க ஒளிந்து இருக்குன்னு சொல்றாரு. இது சொன்ன பிறகு ஆண்டவர் அவனுக்கு இந்த 3 விதமான அற்புதங்களை ஒரு கண் முன்பாக செய்யறாரு. ஒரு புயலை காட்டுறாரு ஆண்டவர், ஒரு பூமி அதிர்ச்சியை காட்டுறாரு, ஒரு அக்கினி ஜோலையை காட்டுறாரு. இந்த அக்கினியை காண்பித்த பிறகு ஆண்டவர் திருப்பியும் அவரிடத்துல பேசுறாரு. இந்த 3த்தையும் அவர் ஏன் காட்டினாரு அல்லையா? அதுக்கப்புறமேட்டு அவரு திருப்பி 13வது வசனத்துல இதெல்லாம் காட்டிட்டு 13வது வசனத்துல கேட்கிறாரு. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையின் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபின் வாசலில் நின்றான். அப்போது இதோ எலியாவே, இங்கு உனக்கு என்ன காரியம் என்றார். சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அவங்க கேட்கும் போது 14வது வசனம் சொல்றாரு, அதற்கு அவன், சேனைகள் தேவனாகிய கர்த்தாவே, வெகு பக்தி வைராகமாய் இருந்தேன், இஸ்ரவேல் புத்திரர்கள் உமக்கு உடன்படிக்கை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிப்பிடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கின்றேன், என் பிரயாணத்தை வாங்க தேடுகிறார்கள் என்றான். அல்லேலூயா. இங்க 14வது வசனத்துல இவன் இப்படி சொல்றான். ஆண்டவர் இவ்வளவு அற்புதங்களை காமிக்கிறார். நான் சொல்றேன், ஆண்டவர் அவனுக்கு எலியாக்கு வெளிப்படுத்துறாரு, நான் தான்மா உலகத்தை உண்டாக்கினேன், என்னால இந்த காற்று வைத்தே இந்த உலகத்தை அழிக்க முடியும், எல்லாரும் அழிக்க முடியும், பருவதங்களை உட்டைக்கிற அளவுக்கு காற்று கொண்டு வரேன், நீ பயப்படாத அங்குன்னு வெளிப்படுத்துறார். இந்த பூமியை அதிர்ச்சியை காண்பித்து ஆண்டவர் எலியாக்கு வெளிப்படுத்துகிறார். எலியாவே, நீ பயப்படாத, என்னால எதையும் செய்ய முடியும், இந்த பூமியை அதிர்ச்சி உண்டாக்குற அளவுக்கு என்கிட்ட வல்லமை இருக்கு, நீ பயப்படாத என்று எலியாக்கு அங்க வெளிப்படுத்துறார். 3வது ஒரு அக்கினி ஜோலை, என்னால அக்கினியே வர வைக்க முடியும், என்னால செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே என்னால செய்ய முடியும் என்று அங்கே அவனுக்கு அதையும் வெளிப்படுத்துகிறார். 3வது இதெல்லாம் காமிச்சா வெளியே வர மாட்டான்னு மெல்லிய சத்தத்தோடு பேசுகிறான். அப்போ வெளிவரார். இதனால ஆண்டவர் இதை ஏன் வெளிப்படுத்தினார்னா, இதை காண்பித்தாது அவனுக்குள்ள இருக்கிற பயம் வெளியே போகும், தேவனுக்காக எழும்பணுன்ற ஒரு எண்ணம் உண்டாகும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் இந்த 3 விதமான அற்புதங்களை அவன் முன்பாக காண்பிக்கிறார். ஆனா ஆண்டவர் செய்த இந்த 3 விதமான அற்புதங்களை இவர் அதை பொறுப்பாக எடுத்துக் கொள்ளவில்லை. அதாவது அதை இவருக்கு ஒரு விஷயமா தெரியல. அந்த 50 பேர் செத்தாங்க பாரு, அந்த பயம் தான் இவருக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. செத்து போன தீர்க்கதரிசிகள், செத்து போனவர்களுடைய பயம் தான் இவருக்குள்ள இருக்கிறது. விஷயம் ஆண்டவர் இவர் முன்னாடி செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் இவருக்குள்ள இல்ல. ஆனா இவர் முன்பாக செய்த அந்த அற்புதங்களுடைய அந்த வல்லமையும் இவருக்குள்ள தோணல, இவருக்குள்ள இருக்கிற பயம்தான். அதனாலதான் திருப்பியும் ஆண்டவர் கேட்கும் போது அதையே சொல்றாரு அவர். ஆண்டவரே, உமக்காக நான் வைராகமா இருந்தேன், ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் உங்களுடைய கட்டளைகளே தள்ளி விட்டு, உன் உடன்படிக்கை தள்ளி விட்டு, உன் பலிபீடத்தை இடித்து விட்டு, ஆண்டவரே பட்டயத்தினால ஆண்டவரே எல்லா தீர்க்கதரிசியும் கொன்று போட்டான், நான் ஒருவரே மீதி. திருப்பி அதையே பேசுறார். ஆண்டவர் கோபம் அடைகிறார். அவர் எப்படி இருந்தானா, மிகவும் வைரேகம் உள்ளவராய் முதலில் இருந்தார், இப்போ அந்த வைரேகம் இல்லாத போனது. அல்லையா? முன்னாடி அவர் வைரேகமா இருக்கும் போது தேவன் அவர் கொண்டே அநேக அற்புதம் அடையாளங்களை செய்தார், நிறைய காரியங்களை அவரை கொண்டு செய்திருக்கிறார். உயிரோடு எழுப்பியிருக்கிறார், மழையை நிற்க வைத்திருக்கிறார், மழையை பெய்ய வைத்திருக்கிறார், அநேக காரியங்களை செய்திருக்கிறார். தேவன் அவரோடு இருந்து செய்த காரியங்கள் மிகப்பெரிய காரியங்கள். ஆனா அவனுக்குள்ள ஒரு பயம், அவன் எழுந்து நடப்பிக்க முடியாத காரணத்தினால தேவன் என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. 16 வருஷ பின்பு அல்லேலூயா, நிமசியோனின் குமாரனாகிய யோபாவை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, அம்மோனித்தான் ஊரானாகிய சப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு ஆண்டவர். இங்க என்ன சொல்றாருன்னா, எலியாவை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை எலியா செய்ய முடியாத, அவன் எழுந்துக்க முடியாத ஒரு பயம் உண்டாதனால, தேவனுக்கு ஒரு வைரேகம் இல்லாத போன காரணத்தினால அவருக்கு அநேக அற்புதங்கள் செய்தும் அடையாளங்கள் முன்பாக காண்பித்தும் அவருக்குள் திருப்பி முதல்ல பேசின வசனமே திருப்பி பேசுறதுனால அவருக்குள்ள ஒரு பயம் வந்ததுனால ஆண்டவர் அவன் மேல வைக்கிற திட்டங்களை எலிசா மேல கொண்டு வரார். எலியா மேல இந்த திட்டத்தை எலிசா மேல கொண்டு வரார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் கர்த்தர் நாமம்
ஆண்டவர் என்ன பண்றாருன்னா எலிசா வச்ச திட்டத்தை எலியா மேல வச்ச திட்டத்தை எலிசா மேல வைத்தார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் அவன் மேல வைத்துக்கிற நம்பிக்கை அவன் இழந்து விட்டான். காரணம் என்னன்னா, தேவனுக்காக எழும்பிக்க முன்னாடி இருந்த வைரகம் இப்ப இல்லாம போனது. அப்போ எலிசாக்குள்ள ஒரு வைரகம் உண்டாகுது. அல்லேலூயா. எலிசா அவர் சொன்ன காரியங்கள் எல்லாத்தையும் முடிக்கிறவனா இருந்தான். அதனால எலிசாவை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறவா இருந்தா. இதுல நீங்க புரிஞ்சு கொண்ட விஷயம் என்னன்னு கேட்டா, நீங்கள் முதலாவது தேவனுக்கு ஒரு வைரகத்தோடு இருந்து நீங்கள் திருப்பி பின்மாற்றத்துல போனீங்கன்னா, ஆண்டவர் உங்களை திருப்பி எழுப்ப அநேக காரியங்களை கொண்டு வருவார். நீங்க எழுந்துக்காத போனீங்கன்னா, உன் மேல வைத்துக்கிற திட்டங்களை மற்றவர்களை கொண்டு செய்ய வைப்பார். அல்லேலூயா. அதனாலதான் முதல்ல நம்ம தாவீது சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நீ எழும்பிக்க காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருப்பார். நீ எழும்பிக்க காரியத்தை வாக்கியம் பண்ணாதான் கர்த்தர் உன்னோடு இருப்பார். எலியா அங்க எழும்பிக்க காரியத்தை வாக்கியம் பண்ணல, அவருக்குள்ள பயம் வந்தது. அதனால தான் தேவன் அவன் மேல வைத்த திட்டத்தை எலிசாவை கொண்டு செய்கிறார். எலிசா அங்க தேவைப்படாத ஒரு காரியம், ஆனா இவர் ஒதுங்கியதுனால தான் தேவன் எலிசாவை கொண்டு அங்க காரியத்தை வாக்கிய செய்கிறார். உங்களுக்கு முதல்ல நீங்க புரிஞ்சுங்க, கர்த்தருக்காக நீங்க எதனா செய்ய நினைச்சா முதல்ல நீங்க எழும்பிக்க காரியத்தை வாக்கிய பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அல்லேலூயா. அந்த வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் உங்களோட பேசியிருப்பார். இந்த வார்த்தை முழுக்க எனக்கு கொடுத்த வார்த்தை. நீ முதல்ல எழும்பி, கர்த்தர் என்னோட பேசினார், அதிகாரமா பேசினார். ஆண்டவே மகனே, உன் மேல வைத்திருக்கிற திட்டங்கள் பெரிது, உன்னை கொண்டு செய்ய போற காரியங்கள் பெரிது. முதல்ல நீ எழும்பி, உன்னோடு நான் இருப்பேன் என்று கர்த்தர் என்னோட பேசின வார்த்தை உங்களோட பேசியிருக்கிறேன். ஆண்டவர் உங்களோட பேசுவார நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களை கொண்டு இதை போல அநேகர் இருக்கிறீங்க, என்ன போல அநேகர் இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களோட பேசியிருப்பார். சகோதரி சகோதரனே, தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் கீழே மண்ணாகாது. அது வல்லமுள்ள வார்த்தை. வார்த்தையின்படி கை கொண்டு நடங்க, கர்த்தர் உங்களை கொண்டு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நாம மையப்படுவதாக திருப்பி சொல்ற, நீ எழும்பிக்க காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருப்பார். நீ எழும்பிக்க கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய், கர்த்தர் உன்னோடு இருப்பார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. தேவனுடைய வல்லமை இறங்கியதுக்காய் சோத்திரம், வார்த்தைகள் வெளிப்படுத்ததுக்காய் சோத்திரம். இந்த நாள் ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் என்னை கொண்டு நீர் ஆண்டவர் வார்த்தை பேசியதுக்காய் சோத்திரம், உடைய நாம மகிமைப்பட்டதுக்காய் சோத்திரம், கர்த்தருடைய வல்லமை இறங்கியதுக்காய் சோத்திரம். அற்புத அடையாளங்களை செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாள்ல கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஆஸ்வதிங்கப்பா. உமக்காய் எழும்பணும்னு நினைக்கிற ஒவ்வொரு சகோதரி சகோதரன் நீங்க தொடுங்க ஆண்டவரே. அது எதிராக செயல்படுற மந்திர கட்டுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், நிந்தைகள், அவமானங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தை எல்லாம் விலகி போகும்படி கட்டளை கொடுக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை அவர் மேல இறங்குவதாக, தேவனுடைய வல்லமை அவர்களை தொடுவதாக. அன்று கர்த்தருக்காக எழும்பணும்னு நினைக்கிற தடைகளை இப்போது நர்சாக இயேசு கிறிஸ்து நாமத்தை தடைகளை உடைக்கிற தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தும். ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. ரத்த கோட்டைகளை வைத்து மூடுகிறார். தேவனுடைய மகிமை வெளிப்பட்டதுக்காக சோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இதாக தேவனை சோத்தரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சோத்தரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நம்ம ஆளுகிற பரிசுத்தாவியரை சோத்தரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஒன்று சேர்த்து சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமீன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கம், பிதாவுடைய அன்பு, பரிசுத்தாவுடைய அந்நிய ஐக்கியம் சதா காலம் இயேசு கிறிஸ்து வருகையில் சமாதானத்தோட ஆசீர்வாதத்தோட எப்போது உங்களோடு தங்கி இருப்பாராக. ஆமீன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.